போயிட்டு வரைக்கும் கூத்து பாக்கட்டா அப்ப தெரியும் இப்பயே கேட்காதீங்க ஆகட்டும் அப்புறம் அப்பதான் வரும்போது என்ன தெரியாது இவ குஞ்சுன்னு விட்டா பாரு குசு இந்த திருவிழாக்கு சரம் அடிப்பாங்களே 1000 வயசு சரம் மத்த விட்டுக்கிறா பின்னாடி இந்த ஐயருக்கு ஆட்டோக்கு போய் தெரியாது அந்த ஐயர் அங்கே ஊச்சோத்தான் எங்க அப்பா வாங்கிக்கிறாங்க பந்தல் மேல உட்காந்து அந்த கால நட்டு வச்சுட்டாங்களே அது அவ்வளோ கஷ்டம் அப்பயே முடிவு பண்ணு மத்த வாழ்ந்தா தங்கச்சி கூட வாங்கினுமே தவிர கல்யாணம் பண்ண கூடாது அங்க விட்டுட்டு அப்படியே ஓடியாந்துங்கிறான் ஏன்டா கால தாமதமா வந்துட்டு சொல்லுறியா ஆனா ஒண்ணுடா நீ சொன்னது உண்மை பாதி கதை இருந்தாலும் அது வரலனா எவ்வளவோ சங்கடம் இருக்குதுன்னு அது அனுபவங்களுக்கு தான் தெரியும். வரல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வந்தா பக்கத்துல கஷ்டப்படுற அவனுக்கு தெரியும். வந்திருக்கக்கூடிய மாதிரி யார் இன்னாரு நான் யாரும் இருக்கணும் தெரியும் சொன்னால் தெரியும். ஆமா இந்த பண்ருட்டி நன்னகரம் இந்த நன்னகரத்தில் இப்பேற்பட்ட சபை கூட்டம் எங்கன்னா பாத்துக்கிறியா காலம் மாறி போச்சு கம்ப்யூட்டர் காலம் ஆகி போச்சு எல்லாம் செல்லு ஆகி போச்சு ஆனா வெளியே ஹவுஸ்பட்டேன் நேற்று ஆன ஊர்ல ஒரு 15 சேரு ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்தாங்க அவ்வளவுதான். இங்க எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் ஜனக்கூட்டம் ஏன்பா இந்த நேரத்துல வந்து உட்காந்துருக்காங்க போய் உட்காந்து ஊருடா கோழிக்கறி சோறு சொன்னு கோழி பேர் போய் ஊர் மேல கூத்தாட வந்துடும் நம்படா என்ன தெரியும் யான்னு கேளு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு ஆன வரைக்கும் உட்காந்து கூத்து பார்த்தோமா 4 ஊருக்கு அது பேசணுமா 4 ஊர் தாலி அர்த்தமா அது உங்க வீட்டுக்காக எங்க ஊர்ல எங்க அம்மா தாய்மாரெல்லாம் அப்படி கிடையாது. யாரு எங்க ஊர்ல அப்படி கிடையாது. அது தெச்சு வச்ச விட அந்துக்குண்ணா லட்சணம் அந்த மாதிரி. அதாவது 10 பேர் ஒண்ணா கூட்டத்துல நான் சொல்லாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு பேசுறேம்மா போட்டோ விட்டு என்னைக்கோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஒன்னா கூடுவாங்கடா. கூடும்போதுதான் அவங்களுடைய சொந்த கதை ஏதோ இருந்து பார்த்துட்டு பேசுறது அவங்க வேலை இருந்தாலும் நம்மளுடைய வேலையை தான் நம்ம பார்க்கணும். அவங்க பேசுறாங்களா கொஞ்சம் தூக்கம் வர கொஞ்சம் அசிதாருக்கு வயசானவங்க படுப்பாங்க தான் அதெல்லாம் நம்ம போய் கேட்க கூடாது. நம்ம கதையே நம்ம பாட்டு நடத்திருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை யாராலையும் ஒன்றும் கஷ்டப்பட்டு ஆடிக்கிற இப்பதான் வந்துக்கிறேன் அதுக்குள்ள அண்டை கழிச்சு வந்துக்கிறாங்க என்ன ஐயோ 100 எங்க கூத்தாடுறாங்க எங்க கூத்தாடுறாங்களா எங்க அப்படியே இருந்தாலும் பெருத்த கூட்டம். இந்த கூட்டத்திலே ஏன்பா இவ்வளவு பேர் அமர்ந்து சொன்ன கோயில் பேர் போய் அமர்லப்பா இதோ அப்பா வாகி இன்னும் தாந்தோனி அப்பா அவர்கள் இன்னும் ஷாலோக சாமி சாருவ சாய்ச்சி சொல்லக்கூடிய 4ஆவது முத்திமச்சமடைவன் அவர்களுடைய சுற்றத்தார் உற்றத்தார் பெற்றெடுத்த பிள்ளைகள் மருமகன்கள் மருமகள்கள் தாயாதி என்று சொல்லக்கூடிய பங்கம் பங்காளிகள் மைத்துனமார்கள் இன்னும் சுற்றத்தார் உற்றத்தார் இன்னும் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றே சேர்ந்து மாண்டு மறைந்திருக்கக்கூடிய தாந்தோனி அப்பா அவர்கள் சாலோக சாமி சாருவ சாட்சியம் என்று சொல்லக்கூடிய 4ஆவது முத்திமச்சம் அடைய வேண்டும். அவர் சொர்க்கம் சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக அனைவரும் தானே ஒருங்கி அமர்ந்து இரவு முழுவதும் நன்றாக கண்விழித்து பார்த்தா சொர்க்கம் சேருவார். அப்படியே இரவு முழுவதும் கண்விழிக்கணும்னு சொல்லிட்டு நல்லதா நாடகம் வச்சிருக்காங்கப்பா. அப்படி நடத்தக்கூடிய நாடகம் ஐயா இரவு முதல் கண்விழிக்க வேண்டும் நீங்க அவளாக இருக்கீங்க. ஆனா இவங்க பண்றத பார்த்தா 2 மணில கூத்து முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம. ஆகட்டும் 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 எனக்கு ஒன்னும் கஷ்டம் கிடையாது. பணம் வாங்கிட்டு நான் வாங்கிட்டு போயினே இருப்பேன். ஆமா யார் யார் உதவாங்களோ ஏன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. 200-300 பேர் இருக்கிறாங்க. வயசாலும் கதை புரியும். வயசு பார்த்து கதை புரியுமா? கதையும் காமெடி கலந்து படம் தான் விடிய வேற கூத்து பார்ப்பாங்க மூச்சுக்கின்னு. நான் கதையே சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி தான் பார்த்து தூங்குவாங்க. ஆகிய தப்பா எடுத்துக்காதீங்க. கதை ஒன்றும் பேங்க்ல செத்துமா வீடு கத்துமா பதில கதை காட்டத்தான் வந்துக்கிறோம்.
விடிய மாதிரி அமைதியா அந்த கூத்து பாருங்க. ஆவட்டும் ஆவட்டும் நோண்டாதீங்க. 2 மணிக்கு முடிச்சு போடுங்க அந்த கூத்து. ஏய், அப்பா ஏய். நீ போய் ஊத்துறா. ஏய், ஏய் கம்பரா. ஐயா சாரி. அப்படியே இருந்தாலும் இந்த அப்பாவாகிய தாந்தோனி அப்பார்கள் அவர் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட வாழ்வு வாழ்ந்திருப்பார். ஆமா. ஏன்னா அவர் எப்பேற்பட்டவர் இருந்தா அவருக்காக இவ்வளவு ஒரு ஜனக்கூட்டம் வந்தா இவ்வளவு கூட்டம் அமர்ந்திருக்கு. ஆமா அவர் இருக்கும்போது எப்படி இருப்பார்? ஆடாமல் ஆடு இந்த கூடு இந்த கூடு ஆவி போன நாளை செல்வதே இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று கட்டி வைத்து செத்தவுடன் நம்மை வைக்க பச்சை ஓலை செத்தவுடன் நம்மை வைக்க பச்சை ஓலை அங்கே நாளுக்கு மாலை போட்டு ஆடிடுவார் இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத மாதவன் அப்படியாக இருந்தால் மாண்டு மனிதருக்கக்கூடிய அப்பாவாகிய தாந்தோனி அப்பாவர்கள் மாண்டு மனிதருக்காக வைத்திருக்கக்கூடிய நாளுக்கு என்ன நடக்கும்பா? ஐயா புராதர் பாகம் வழங்கக்கூடிய ஆமா மூலி அழகார் சதி என்னும் நல்லத்தங்கால் சரித்திரம் அப்படி நடத்தக்கூடிய நாடகத்திலே அடியேன் வேற தாங்கி வந்திருக்கூடிய நபர் யாருன்னா தெரியுமா? சொன்னால் தெரியும் ஐயா. சொன்னால் தெரியும். ஆமா. சொல்லாவிட்டால் தெரியாது. தெரியுமா? சைலண்ட். அழஜனா கவிபுராணமெல்லாம் உள்ளதை வணங்க செய்ய